டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ல இந்த ஓர் ஒரு வேறுபாடு அப்படின்றது ரிப்பீட்டா கேட்கக்கூடியது. இதை எப்படி ஈஸியா நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, உயிரெழுத்துக்களால் தொடங்கும் சொல் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா அங்க ஓர் அப்படின்றது போடணும். உயிர்மை எழுத்துக்களால் தொடங்கும் சொல் அப்படின்றது இருந்துச்சுன்னா அங்க ஒரு அப்படின்றது போடணும். இப்போ இது அணில் அப்படின்றது இருக்கு. இப்போ ஆ அப்படின்றது நமக்கு ஒரு உயிரெழுத்து. அப்ப அங்க என்ன பண்ணணும்? ஓர் அணில் அப்படின்றது நம்ம போடணும். அது மாதிரி இப்போ மரம் அப்படி இருக்கு. இப்போ மே அப்படின்றது ஒரு உயிர்மை எழுத்து தொடங்கக்கூடியதா இருக்கு. அப்ப அங்க என்ன பண்ணணும்? நம்ம ஒரு அப்படின்னு நம்ம போடணும். அப்போ ஒரு மரம் அப்படின்றது வரும். இத மாதிரி நமக்கு அது அப்படி ஒரு வேறுபாடு இருக்கு. இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அதே மாதிரி ஒரு உயிரெழுத்துக்களால் தொடங்கும் சொல் அப்படின்றது இருந்துச்சுன்னா அது அப்படி போடணும். அப்போ அவனோட இது அப்படி இருக்கு. அப்ப அங்க என்ன பண்ணணும்? அது அவனுடைய இது. ஏன்னா உயிரெழுத்துக்களால் தொடங்கக்கூடிய சொல் அப்படி இருக்குது. அது மாதிரி உயிர்மை எழுத்துக்களால் குதிரை அப்படி இருக்கு. கூ அப்படின்ற உயிர்மை எழுத்துக்களால் தொடங்குறதுனால அங்க நம்ம என்ன பண்ணோம்? அது அப்படி பண்ணோம். அப்போ உயிர்மை எழுத்துனா அது, உயிரெழுத்துனா அது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இத மாதிரியே இங்க டேஷ் நகரம் அப்படி கொடுத்திருக்கேன். இதுக்கு ஓர் நகரமா ஒரு நகரமா அப்படின்றத மறக்காம அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி போடுங்க. ரொம்ப முக்கியமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி கண்டிப்பா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ எல்லாருக்கும். மேலும் வரண்டா ரேஸ் கிளாஸஸ் அண்ட் கோச்சிங்ஸை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க சேனலை கிளிக் பண்ணுங்க. சேனல் நேம் கீழே லிங்க் இருக்கும். அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.